அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சிப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஈரானின் 3 அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது. உலகையே உற்று பார்க்க வைத்த இந்த போர் 12 நாட்களுக்கு பின் முடிவுக்கு வந்தது. இந்த தாக்குதல்களில் ஏற்பட்ட சேதங்களை ஈரான் அரசு மதிப்பீடு செய்துள்ளது. மேலும் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக அமெரிக்கா நடத்தவுள்ள பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஈரான் செய்தி தொடர்பாளர் ஃபதோமா மொஹாஜரானி, ஈரானின் ஃபர்டோ, இஸ்ஃபஹான், நட்டான்ஸ் ஆகிய பகுதிகளில் செயல்படுத்தி வந்த அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அணுசக்தி நிலையங்கள் கடுமையான சேதமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். போரில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை குறித்து ஈரான் அரசு வெளியிட்ட அறிக்கையை குறிப்பிட்டு பேசிய அவர், இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானைச் சேர்ந்தவர்கள் 935 பேர் கொல்லப்பட்டனர். அதில் 38 குழந்தைகளும் 102 பெண்களும் அடக்கம் என தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி உற்பத்தியை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் அடிப்படை கட்டமைப்பையே அழிக்கும் நோக்கில் இராணுவ தளபதிகள், அறிவியல் அறிஞர்கள், விஞ்ஞானிகளை குறிவைத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் ஈரான் அதிகாரிகளுடன் அமெரிக்க உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.